Hi everyone. So 12th standard biology last minute question. So last minute question 55 70க்கு 55 எடுக்கணும்னா இது படிச்சா போதாது சார் 55. பாட்னி பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்துடும். ஜுவாலஜியில் கொஞ்சம் ட்விஸ்ட் அடிப்பாங்க. ஜுவாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா 32 மார்க் அடிக்கலாம், பாட்னி 33 அடிக்கலாம். 1 மார்க்கை ஃபஸ்ட்டு ரெண்டுலேயுமே நீங்கள் நல்லபடியாக படித்து வச்சுக்கோங்க. ரொம்ப வீக்காக இருந்தீங்கன்னா. ஸோ பாட்னியில் 5 லெசன், ஜுவாலஜியில் 7 லெசன் சொல்கிறாங்க. 8வது லெசன் இருந்தால் எம்எஃப்சி மட்டும் படிச்சுக்கோங்க, மைக்ரோபியால் ஃபியூவல் செல். ஸோ சாப்டர் 1ல் பாருங்கள் எவ்வளோ கொஸ்டின் இருக்குது, நான் கம்மி பண்ணியிருக்கேன் பாருங்கள். 25, 27, 29, 31, 33, 36 எல்லாம் 2 மார்க். ரவுண்ட் பண்ணியிருந்தால் 3 மார்க். 38, 39 5 மார்க். 44, 45, 48, 49, 43 இது நீங்கள் விடவே கூடாது, கட்டாயம் 5 மார்க். சரிங்களா? அடுத்த சாப்டர் 2ல் 22, 25, 26, 27, 31, 34. சாப்டர் 2வை பொறுத்த வரைக்கும் நிறைய 5 மார்க் இருக்குது. ஆனால் நான் 3 மார்க்கே 1 தான் கொடுத்துருக்கேன், 5 மார்க் 2 தான் கொடுத்துருக்கேன். ஸோ மேபி டோமினன்ட் எபிடெசிஸ் அண்ட் இன்டாமினன்ஸ் அண்ட் கோடோமினன்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. குளோரோப்ளஸ் முடிஞ்சால் பார்த்துக்கோங்க. சாப்டர் 3ல் 10, 16, 18. 10, 16 வந்து 3 மார்க்கு. 18 சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மடியத்தின் முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்கும் கடைசி பேஜில். ஸோ 5 பாயிண்ட் படிச்சுக்கோங்க. சரிங்களா? இதில் கிராசிங் ஓவர் மெக்கானிசம் இருக்குது, முடிஞ்சால் பார்த்துக்கோங்க, இல்லைன்னு விட்டுருங்க. சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் கிராசிங் ஓவர் பார்க்கணும். சரிங்களா? சிக்னிஃபிகன்ஸ் வந்து 3 மார்க். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் கிராசிங் ஓவர், சரிங்களா? அது பார்க்கணும். 3 பாயிண்ட் அது படிக்கணும். சாப்டர் 4ல் 16, 17, 20, 21. சரிங்களா? 23, 27, 28 வந்து 3 மார்க். 5 மார்க்கில் வந்து 22, 26 கண்டிப்பாக படிக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பயோடெக்னாலஜி அப்ளிகேஷன். அதுக்கப்புறம் வந்து இது பேர் என்ன, பிளாட்டிங். எஸ்சிபி சிங்கிள் செல் புரோட்டீன், ஒற்றை செல் புரதம் என்றால் என்ன, அதோட இதெல்லாம் படிச்சுட்டு ஆர்கானிசம்லாம் படிச்சுட்டு அப்ளிகேஷனோட சேர்த்து கண்டிப்பாக 5 மார்க்கில் வரும். சாப்டர் 5 14, 18 மட்டும்தான். 16th வந்து புக் பேக்கு 5 மார்க்கு. சரிங்களா? 14, 18லாம் 3 மார்க்கு. 5 மார்க் வந்து 16th, அதாவது கான்செப்ட்ஸ் ஆஃப் பிடிசி. அடுத்து அப்ளிகேஷன் ஆஃப் பிடிசி. இந்த கொஸ்டினை படிக்காமல் போயிடாதீங்க. அதாவது தாவர திசு வளர்ப்பின் பயன்பாடுகள். அவ்வளோதான், பாட்னி முடிஞ்சு. இது முடிக்க எத்தனை நேரம் ஆகும்? பயோஜுவாலஜி வந்து சாப்டர் 1ல் 5, 7, 8, 10, 13 அட்லீஸ்ட் இதே படிங்க. 5 மார்க்கில் பேர்த்தோஜெனிசிஸ் படிங்க. அண்ட் 14th கொஸ்டின் படிங்க, டைப்ஸ் ஆஃப் சிங்கமி கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. சாப்டர் 2ல் 17, 19, 21, 22, 23, 24, 28 இந்த ரவுண்ட் பண்ணதெல்லாம் 3 மார்க்கு, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் டயக்ராம் வந்து ஸ்பெர்மட்டோசோயின் அண்டு ஓவம் வந்து டயக்ராம் வந்து கேட்பாங்க. லேபிள்டு பார்ட்ஸ் வந்து ஒரு 5வது படித்து வச்சுக்கோங்க. 5 மார்க்கில் 29, 30 ஈஸி தான். சாப்டர் 3ல் 12, 15, 17 14வது 5 மார்க் பேரியர் மெத்தட். 3 மார்க். இது 5 மார்க் வந்து 20th பேரியர் மெத்தட். சாப்டர் 4ல் 3 கொஸ்டின் 24, 28, 29, 28, 29 3 மார்க்கு படிச்சுக்கோங்க. 5 மார்க்கில் 30, 36. இந்த 36 காரியோ டைப்பிங்னா என்னென்னு படித்து தான் படிக்கணும். வாட் இஸ் காரியோ டைப்பிங் படித்து தான் படிக்கணும். சரிங்களா? அடுத்த சாப்டர் 5ல் 15, 17, 20, 25, 27, 28 6 கொஸ்டின் தான் கொடுத்துருக்குறேன். இந்த 6 கொஸ்டினில் இந்த ரவுண்ட் பண்ண தான் 3 மார்க்கு. 5 மார்க்கில் சாலின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹெச்ஜிபி, கோல்ஸ் ஃபார் ஹெச்ஜிபி, டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் ஸ்டெப்ஸு அண்ட் அப்ளிகேஷன். அதாவது மனிதஜனம் ப்ராஜெக்டின் முக்கியத்துவம், மனிதஜனம் ப்ராஜெக்டின் நோக்கம், இதெல்லாமே 5 பாயிண்ட் படிச்சுக்கோங்க. டிஎன்ஏ நெகலச்சின் ஸ்டெப்ஸு 8 ஸ்டெப்பு, சும்மா ஹெட்டிங் போட்டு அப்படியே 2 எழுதிருங்க. அப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ, அதாவது டிஎன்ஏவின் பயன்பாடுகள், டிஎன்ஏ நெகலச்சின் பயன்பாடுகள், இதெல்லாம் புக்கின்னு படிச்சுக்கோங்க. ஸோ டிஆர்என்ஏ வரைபடம் மட்டும் பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு வேளை அந்த கொஸ்டின் படிக்க முடியும்னா டிஆர்என்ஏ படம் மட்டும் பார்த்துக்கோங்க, கேட்பாங்க. சாப்டர் 6ல் 17, 22, 25, 26, 29, 30 இதெல்லாமே சின்ன 2 மார்க். 5 மார்க்கில் 23, 20 நல்லா படிச்சுக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹார்டிவின் பிரின்சிபலும் டார்வினிசம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாப்டர் 7ல் 17, 22, 18, 23, 24, 25, 27, 28 இந்த லெசன் ஓனாக இருக்கும். இதில் ஒரு கொஸ்டின் இருக்குது, இன்டர்ஃபெரான், அப்புறம் கெமிக்கல் அலாரம், அதுக்கப்புறம் வேக்சின் அண்ட் டைப்ஸ், இதெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. அதுதான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். 5 மார்க்கில் இம்யூனோக்ளோபின் ஒரு கொஸ்டின் இருக்குது. யாரெல்லாம் வீக்காக இருக்கிறீங்களோ கண்டிப்பாக இந்த இம்யூனோக்ளோபின்ங்கிற கொஸ்டின் படிச்சிருங்கப்பா. இதுதான் கண்டிப்பாக ஒரு டயக்ராமோடு சேர்த்து படிச்சுக்கோங்க. டேபிள் நம்பர் 7.5, 7.6 ஆக்டிவ் இம்யூன் ரெஸ்பான்ஸ், பாசிவ் இம்யூன் ரெஸ்பான்ஸ், ஆக்டிவ் இம்யூனிட்டி, ப்ரைமரி இம்யூனிட்டி, செகண்டரி இம்யூனிட்டின்னு நினைக்கிறேன். பார்த்துக்கோங்க, 2 டிஃப்ரென்ஸுமே நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. 5 பாயிண்ட் படிச்சுக்கோங்க, அவ்வளோதான். சாப்டர் 8 இருந்தால் எம்எஃப்சி படிச்சுக்கோங்க. புக் பேக்கில் 2 மார்க்ஸ் நேற்று கொடுத்துட்டு தான் படிச்சுக்கோங்க. சாப்டர் 8 இல்லைங்கிறாங்க, சாப்டர் 8 இருந்துதான். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு தரேன். இதை மட்டுமாவது படிச்சிங்கன்னா 55 மார்க் எடுத்துடலாம். ஏன் 50 மார்க் கன்ஃபார்ம் எடுத்துடலாம். சரிங்களா? 1 மார்க் மட்டும் நல்லபடியாக படிங்க. இதுக்கு மேலே கம்மி பண்ணால் மாட்டிக்குவோம். பாஸ் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம சாயங்காலம் பார்த்துக்கலாம். நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு பாட்னி இப்போ ஆரம்பிச்சிங்கனாலே நீங்கள் வந்து ஒரு
4 மணிக்கு முடித்தா கூட போதும். அதுக்கப்புறம் ஜுவாலஜி அதுக்கப்புறம் படிச்சிங்கனாலே 10 மணிக்கு முடிச்சிடலாம். ஈஸி தான். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.